குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம ராபர்ட் மூவரோட கைசன் புஸ்தகத்தை பற்றி படிச்சுட்ருக்கோம். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி கைசனுங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெரிய விஷயம் அதாக மாறிடுங்கிறாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் ஸ்மால் ஸ்டெப்ஸை ப்ரோக்ரெசிவாக பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெரிய சேஞ்சுங்கிறது அதாக போயிடும். இதுக்கு பல டெக்னிக்ஸை இவ்வளோ நாளாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதில் என்னென்னா ரிலன்ட்லெஸ் ஃபோக்கஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ரிலன்ட்லெஸ் ஃபோக்கஸ்னால் ரிலண்டிங்னா விட்டு கொடுக்கறது, புஷ்பேக் பின்வாங்கிறது. ரிலன்ட்லெஸ்னால் பின்வாங்காமல் என்ன ஆனாலும் நிற்கிறது. எவ்வளோ இருந்தாலும் அவ்வளோ அடி அடிச்சாலும் தாங்கிறது, நிற்கிறது. அது மாதிரி பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற நெருப்பு இருக்குல்ல, அந்த இன்டர்னல் ஃபயர், நான் அச்சீவ் பண்ணணும், நான் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஃபயர் இருக்குல்ல, அதை நீங்கள் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஃபயர் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தோற்றுருவீங்க. அந்த நெருப்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற வெறி அணையாத வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஜேர்னி, இந்த ஹோப்பு எல்லாமே. ஒன்ஸ் அந்த நெருப்பு போய் எல்லாமே போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் வரமாட்டீங்க. அந்த நெருப்பு எவ்வளோ நாளைக்கு இருக்கிற வரைக்கும் இருக்கோ, அந்த நெருப்பு ஒரு ஸ்பார்க்காக கூட இருக்கலாம். அந்த ஸ்பார்க்கு எப்போ தீயாக மாறும், அப்படியே அந்த இதையை காட்டியே எரிச்சு தள்ளுன்னு தெரியாது. அதுக்கு சான்ஸ் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஐயோன்னு சோர்ந்தீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க. வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க. மனம் தளராத சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்யன் சொல்லுவாங்க. ஜன்னமாமா கதையில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்யன் திரும்பி வேதாளத்தை நோக்கி போனாம்பாங்க. எவ்வளவோ நான் வேதாளங்கிற சொல்லி இந்த விக்ரமாதித்யன்ட்டேருந்து எஸ்கேப் ஆகிடும். திரும்பி திரும்பி நைட்டுக்கு போவான். கடைசியில் வேதாளமே உண்மையை சொல்கிற வரைக்கும் அது பண்ணிகிட்டே இருப்பான். சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன தோணும், ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், அது எனக்கு ஏற்ற ரிசல்ட் வரல அப்படின்னு தோணும். ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் உண்டு, இதை பல தடவை சொல்லியிருக்கேன் நான். த டார்க்கஸ்ட் ஹவர் ஆஃப் தி நைட் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் டான். ஒரு நைட்டில் இருக்கிறதுலையே மேக்ஸிமம் இருட்டுங்கிறது சன்ரைஸுக்கு கொஞ்சம் முன்னாடி, கார்த்தால சூரிய அஸ்தமத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கும். அது தெரிஞ்சு என்ன ஆனாலும் சரி, ஒரு நாளைக்கு அரை ஸ்டெப்பு இருந்தாலும் சரி, இல்லாட்டா அங்கேயே தூங்கிட்டு இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் சரி, வந்ததை எதிர்கொண்டு முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அது கீப் மூவிங் ஃபார்வர்ட், அது அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கணும். ரெசிலியன்ஸுங்கிறது எவ்வளோ என்ன அடி வாங்கினாலும் அந்த அடியிலேருந்து பவுன்ஸ் பேக் பண்ணி அதே ஸ்ட்ரென்த்தில் திரும்பி வருது. உங்களுக்கு ஒரு பஞ்ச் இன் த ஸ்டமக்கு, இந்த பாக்ஸர் அடி வாங்கினான்னா அந்த அடியை மேனாக வாங்கிட்டு இன்னும் நிற்கிறது தான் முக்கியம். இதில் முகமது அலி ரொம்ப ஃபேமஸ். அவனுக்கு எவ்வளவோ நீங்கள் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பவுட்டெல்லாம் இது பார்த்தீங்கன்னா, அவன் பல பஞ்சஸ் வாங்கிட்டே இருப்பான். டு அ பாயிண்ட்டு அப்பனண்ட் அடித்து டயர்ட் ஆகிடுவான். அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். இந்த கோல் நாங்கள் ரீச் பண்ண போகிறோங்கிற கமிட்மெண்ட் இருக்கணும். இந்த கோலை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கணும். அந்த பர்சீவரன்ஸ் தான் உங்களுக்கு பின்னாடி ஒரு கட்டத்துலேருந்து வெளில வரும். அந்த பர்சீவரன்ஸுங்கிறது விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி தான் உங்களை கடைசியில் கட்டத்துலேருந்து மேலேற்றி விடும். இந்த மேலேற்றுறது தான் வாழ்க்கையில் உங்களுக்கு சக்ஸஸ். எப்போ பிரேக் த்ரூ வரும், எப்போ லக்கு உங்களை ஃபேவர் பண்ணும், எப்போ லேடி லக்கு உங்களை பார்த்து சிரிப்பா அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடிஞ்சால் தென் நம்ம இவ்வளோ கட்டமே பட வேணாம். பட் இந்த சமயத்துலலாம் நீங்கள் படித்தோ எக்ஸசைஸ் பண்ணியோ உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டே போகணும். அந்த சான்ஸ் கிடைக்கிறச்ச, அந்த கேப்பு கிடைக்கிறச்ச நீங்கள் உங்கள் திறமையை காட்டணும். அந்த திறமையை காட்டினா தான் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதனால் நீங்கள் டெய்லி டிசிப்ளின்ங்கிறத சொல்கிறாரு அவர். தினம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கோல் ரிலேட்டட் ஆக்ஷன்ஸை நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த பெருசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரமோட்டரை பற்றி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரமோட்டரை பற்றி தெரியணும்னா நீங்கள் தினம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது இன்றைக்கி யூஸ் ஆகுமா, நாளைக்கு யூஸ் ஆகுமா, ப்ரமோட்டரை பற்றி இன்றைக்கி அந்த கம்பெனியில் ஏதாவது பெரிய டெவலப்மெண்ட் ஆச்சா நீங்கள் படிக்க முடியாது.
ஸ்டடியாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். டெய்லி படிச்சிருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே போயிருக்கணும். டப்புன்னு அந்த சமயம் வரச்ச உங்களால் யோசிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. குயிக்காக இறங்க தெரியணும். அதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் கையில் ரெடியாக இருக்கணும். இது மாதிரி நீங்கள் டெய்லியாக பேப்பர் படிக்கிறதோ, புக்கு படிக்கிறதோ, எக்ஸசைஸ் பண்ணுறதோ, டெய்லி வாக்கிங் போகிறதோ, கம்மியாக சாப்பிட்றதோ, இதெல்லாம் என்னோட ரொட்டீன். இது எல்லாமே என்னோட லாங் டேர்ம் கோலை நோக்கி நான் வேலை செய்கிறது. அதே மாதிரி நீங்களும் உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸுக்கு எது வேலை செய்யுமோ அதை நீங்கள் பண்ணணும். நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் இருந்தேன்னா தினம் 4 ப்ரோக்ராம் எழுதி பார்க்கணும். அது சம்டைம்ஸ் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். பேசிக்ஸை திரும்பி திரும்பி ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். புதுசாக ஏதாவது வந்ததுன்னா அதை கற்றுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மாதிரி பண்ணுறச்ச உங்களோட இது காம்பவுண்டிங் எஃபெக்ட் பயங்கரமாக வரும். இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் என்னைக்கு எப்போ எங்கே கிளிக் ஆகும்னு தெரியாது. ஆனால் கிளிக் ஆச்சுன்னா அப்படியே கூரிய பிச்சுன்னு வரும். அப்போ என்னடா நம்ம பண்ணோம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. இந்த கூரிய பிச்சு நம்மளுக்கு இவ்வளோ வருதேன்னு. அப்போ கூட நீங்கள் கம்ஃபர்டபுளாக ரீச் பண்ணிடுவீங்க. இதனால் இந்த டெய்லி டிசிப்ளினும் டெய்லி ரொட்டீனை நீங்கள் ஒர்க் பண்ணி அதுலேருந்து நகரவே கூடாது. நகர்ந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அடி வாங்கி உலகத்துலேருந்து தோல்வியை சந்திச்சிருவீங்க. ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும். எப்போதுமே ஷார்ட் டேர்மை பற்றி பார்க்காதீங்க. ஒரு லாங் டேர்ம் விஷன் வச்சுக்கோங்க. இந்த லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுங்கிறது உங்களை ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகும். அதனால் இந்த லாங் டேர்ம் பிக்சரை பார்த்துட்டு நடக்குங்க. சம்டைம்ஸ் நம்ம படத்தை டிஸ்டார்ட் பண்ணும், மைண்டை டிஸ்டார்ட் பண்ணும். நிறைய நெகட்டிவ் நியூஸ் வரும். அடிவடி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸோட லைஃப் எடுத்து பாருங்கள். எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்குது. அவன் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி திரும்பி வாழ்க்கையில் வந்தாங்கிறத பாருங்கள். சொந்தமாக ஆரம்பித்த கம்பெனிலேருந்து அவனை வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டுன்னு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறான். அது ஃபெயில் ஆகுது. அதுக்கப்புறம் பிக்சார்னு ஒரு கம்பெனியை வாங்குகிறான். ஜார்ஜ் லூகாஸ்டன் வாங்கி அந்த கம்பெனியை மற்ற எல்லோரும் கிவ் அப் பண்ணுறச்ச டிஸ்னியோட பார்ட்னர்ஷிப்பில் டாய் ஸ்டோரிங்கிற படத்தை எடுக்கிறான். அன்றைக்கி அந்த படத்தை பப்ளிக் இஷ்யூ போடுறான். திரும்பி பில்லியனர் ஆகிறான். முதல் வேலை கூப்பிட்டு லாரி எலிசனை கூப்பிட்டு வரக்கில்ல லாரி ஐ பிகேம் பில்லியனர் அகேன்கிறான். அப்போ எவ்வளோ வெறுப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பான். அந்த பிக்சாரை டிஸ்னிக்கு விற்கிறான். டிஸ்னியோட பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டராகிறான். அதுக்கப்புறமா திரும்பி ஆப்பிளில் கூப்பிடுறாங்க. ஐபாடுங்கிறான், ஐபேடுங்கிறான், அதை தவிர ஐஃபோனுங்கிறான். ஹிஸ்ட்ரியோட ஒரு பார்ட்டாக போயிட்டான். இதுதான் ரிலன்ட்லெஸ் ஃபோக்கஸ். இதுதான் கீப்பிங் தி ஃபயர். இது மாதிரி இருந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.